Hi friends, welcome to KT Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு under 25,000 ஒரு மொபைல் பார்க்கறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்காக தான். Oneplus Nord CE4. இந்த மொபைல் வந்து April 4ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு ஆல் ரவுண்டர் மொபைல், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மொபைல் வந்து இப்போ 25,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. அதில் வந்து ஒரு 2,000 வந்து நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 23,000 இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைல் பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் வந்துட்டு 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. க்ரீன் அண்ட் கிரே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மொபைலோட டிசைன் வந்து பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லுக் வைஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்பரேட்டாக கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 2 கேமரா ரிங் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஃப்ளாஷ் மாடல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்கேண்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்குது. இந்த மொபைலோட வெயிட் வந்து 186 கிராம் வெயிட் இருக்குது. மொபைல் பார்க்கவும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதில் வந்துட்டு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலுக்கு ப்ரொடக்ஷனுக்காக ஃபேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கீழே விழுந்தாலுமே மொபைல் ஒன்றும் ஆகாது. பெசல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க 4 சைடுமே. அதனால உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.7 இன்ச் ஃபுல் HD ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR வீடியோஸ் பார்த்துக்கலாம். சன்லைட்லேயும் பிரைட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மொபைலோட OS பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து Android 14 Oxygen OS 14ல ரன் ஆகுது. அதாவது இது கலர் OS 14 சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசஸர். இதோட Android ஸ்கோர் கிட்டத்தட்ட 8.5 lakhs இருக்குது. நீங்கள் கேமிங்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். CPU த்ராட்லிங் பார்த்தா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூலாம் அந்த மொபைலில் இல்லை. நீங்கள் ஹை லெவல் கேம்லாம் சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்காது. இப்போ வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 8GB 128 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB 256 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக UFS 3.1 கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து ஒர்க்கிங் ஸ்பீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மொபைலோட நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து N77 N78 சப்போர்ட் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் ஜியோ அண்ட் ஏர்டெல் யூஸ் பண்ணும்போதுமே ரொம்ப நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதில் வந்துட்டு டுவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்டேட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு NFC சப்போர்ட் கிடையாது. இப்போ இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி LYT 600 சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே கேப்சர் ஆகும். அதே மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். அதுபோல் 8MP அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போர்ட்ரேட் இமேஜ்லாம் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராகவே வருது. இதில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HDR சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து 30 fpsல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1080 பிக்சல் வந்து 30, 60 அண்ட் 120 fpsல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபிக்காக 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் 1080 வந்து 30 fpsல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சவுண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு 3.5mm ஜாக் கிடையாது. நீங்கள் வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த மொபைலோட அதர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு டைனமிக் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஃபோனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டைனமிக் ஐலாண்ட் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் டைமிங் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதில் வந்து GPS காம்பஸ் எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக முக்கியமாக இதில் வந்துட்டு இன்ஃப்ராரெட் ஃபிளாஷர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து ரிமோட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு சிம் இல்லைனா ஒரு மெமரி கார்டு போடலாம், இல்லைனா 2 சிம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு பேட்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மொபைல் பார்க்க ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதுக்கு வந்து 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 100% சார்ஜ் வந்து 29 மினிட்ஸில் வந்து ஃபுல் ஆகிடும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலுமே உங்களோட பேட்டரி வந்து 2 days வந்து தாங்கும். ஃபைனலாக இந்த மொபைல் பற்றி சொல்லணும்னா இதில் எந்த குறையுமே இல்லை. இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்கு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் நீங்கள் வேறு லெவலில் ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது ஹை லெவல் கேம்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். அதுமாதிரி பேட்டரி வந்து 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 25,000 மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸுமே ரொம்ப அக்செப்டபுளாக இருக்குது. யாரெல்லாம் அந்த மொபைல் வாங்க போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல வாட்ஸ்அப்ல நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.